எம்பி கனிமொழிய விரட்டி அடிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மானமுள்ள ரோசமுள்ள மக்கள். தமிழகம் முழுக்க பல இடத்துல கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் இந்த அளவுக்கு பெரிதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரியாக்ட் பண்ண கிடையாது. எல்லாரும் சின்ன லெவல்ல போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி கலைக்கணுமோ அப்படி கலைச்சிட்டாங்க. ஆனா தூத்துக்குடியில இது எடுபடல. தூத்துக்குடியோட எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவங்க தூத்துக்குடிக்கு வந்த பொழுது விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய கற்பழித்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கு நீதி கேட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் கனிமொழியை சுற்றி வளைச்சாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கனிமொழியை அந்த இடத்துல இருந்து செதறி ஓடுனாங்க. சொந்த தொகுதிக்குள்ளேயே கனிமொழினால போக முடியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் மானரோசத்தோட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு பாராட்டுறேன் நானு. ஆனா கனிமொழி கருணாநிதி எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக பேசுவாங்க, தமிழ்நாட்டு பெண்களை தவிர்த்து. மணிப்பூரை பத்திலாம் அவங்க பேசுவாங்க. மணிப்பூர்ல நடந்தது ஒரு அநியாயமான சம்பவம். அதை யாரும் நியாயப்படுத்தல. ஆனா அங்க நடந்ததுக்கு மூல காரணம் 2 சமூகத்துக்கு இடையே நடந்த ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு உரிமை போராட்டத்துல வன்முறை செயல் ஏற்பட்டது. அது யாருமே நியாயப்படுத்த கிடையாது. ஏன்னா அது 2 சமூகத்துக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை தான் மணிப்பூர். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதை கலாச்சாரத்துல பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஏன் மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இங்க தமிழ்நாடு இருக்கு. மணிப்பூருக்கெல்லாம் மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு போன அக்கா கனிமொழி தமிழக பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த கேடு கட்ட திமுக ஆட்சி தான் வேணும்னா திமுகக்கு வாக்களிங்க. திமுக ஆட்சி வேண்டானா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்க. ஆட்சி மாறினாதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க.